ஆண்டி சரியா தான் சொன்னாங்க. என் எமோஷனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க வந்ததால எதை மறக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இந்த வீடு ரொம்ப அழகான வீடு தான். இந்த வீடு யார்கிட்ட இருந்ததோ அவங்க தான் தப்பானவங்க. பிரக்யா, வீடியோ கால்ல வந்திருக்க, எல்லாம் ஓகே தானே? நாட் ஓகே அட் ஆல். நீங்க ஆஸ்திரேலியால எனக்கு கொடுத்த எல்லா சேலஞ்சஸையும் கம்ப்ளீட் பண்ண, ஆனா இங்க வந்து தோத்துட்டேன். இது வாஸ்தவம் தான். ஆஸ்திரேலியால எல்லா டெஸ்ட் மேட்சையும் நீ ஜெயிச்சிட்டமா. இந்தியா, அதாவது உன்னோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து தோத்துட்ட. ஆனா நீ வேணா பாரு, இந்த தோல்வியில உனக்கு வெற்றி கிடைக்க போகுது. அப்ப தோத்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதனால தான் நான் இந்த ஆக்ஷனை நிறுத்தலம்மா. ஆக்ஷன் டீம் அப்புறம் கிளைண்ட்ஸ் எல்லாரும் ஓ செக்ரட்டரி அஞ்சனா கூட அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அஞ்சனாவை வர சொல்லி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன், சரியா? ரொம்பவும் யோசிக்காத பிரக்யா. உன்னோட பாஸ்ட் லைஃப மறந்துட்டு நீ இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க. ஆனா நீ இன்னும் அந்த பாஸ்ட் லைஃபையே பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்கு மேல உன்னால முன்னேற முடியாது. இந்த வீட்டோட நல்லதை நீ பாத்துன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்களே உன்னை கொல்ல முயற்சி பண்ணது உன் ஞாபகத்துக்கு வராது. பிரக்யா, உனக்கு டஸ்ட்னா அலர்ஜின்னு உனக்கு தெரியும்ல? அங்கிருந்து வெளியே வந்துடு. ரொம்ப நேரம் அங்கிருந்தா உனக்கு உடம்பு முடியாம போயிடும். நான் அஞ்சனா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்றேன், ஓகே? சரி. பிரக்யா, நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது நியூஸ் பேப்பர்ல வீட்டை ஏலம் விட போறதா போட்டிருந்தது. அதான் கடைசி தடவையா வந்து. பிரக்யா, பிரக்யா என்னாச்சு? பிரக்யா, நீ நல்லா இருக்கல? பிரக்யா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பிரக்யா, பிரக்யா ஏதாவது பேசு. பிரக்யா, பிரக்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு. மூச்சு விடு, மூச்சு விடு. இங்க பாரு பிரக்யா, நீ எதுக்கும் பயப்படாத. நல்லா மூச்சை இழுத்து விடு. பேனிக் ஆகாத. அமைதியா இருன்னு. நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால அமைதியா இருக்க முடியாது. நீ என் கூட சண்டை போட்டனா அப்புறம் உனக்கு இன்னும் மூச்சு திணறும். நீங்க என் மேல அக்கறை இருக்க மாதிரி என்கிட்ட நடிக்க வேண்டாம். உங்க அக்கறை பத்தி தெரியும். நான் உனக்கு உதவி பண்றேன். Leave me alone. இதான் எப்பவும் சொல்ற, leave me alone, make me alone. நான் உன்னை விட்டு எங்கேயும் போறது இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் எனக்கு எதுவும். நீ நல்லா இருந்தானா எனக்கு சந்தோஷம் தான். நீ ஏன் பேசிக்கிட்டே இருக்க? மூச்சை நல்லா இழுத்து விடு. நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால மூச்சு ஒழுங்கா. நீ சும்மா இரு. நான் உன்கிட்ட எதுவும் பேச போறதில்ல. கதவை விட்டு தள்ளி இரு. நான் உள்ள வரதுக்கு எப்படியாவது முயற்சி பண்றேன். பிரக்யா, நீ கதவு பக்கத்துல இருந்தானா தள்ளி போயிடு.
நான் வந்துட்டேன். ஓகே. Wait, I will call you. Oh God. இது வரைக்கும் யாரும் வரலையே. ஹாய், I'm Anjana here. ஹாய். கிளைண்ட்ஸ் வர போறாங்க. நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். பிரக்யா மேம் வந்துட்டாங்கன்னு சுஷ்மா மேம் சொன்னாங்க. நான் உங்களை போய் கூட்டிட்டு வரேன். இதோ வந்துட்டாங்க. ஹலோ சார், வெல்கம். வாங்க சார், வெல்கம். வீட்டை பார்த்தாச்சுல, உங்களுக்கு வேற என்ன வேணும்? போயிடுங்க. நான் வீட பார்க்க தான் வந்தேன். வீட்டுக்காரையும் பார்த்து. ப்ளீஸ் கிளம்புங்க. உங்க போலியான அக்கறைலாம் ஒண்ணு வேணாம். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். எல்லாம் போலியா தெரியுதா? நான் என்னோட எமோஷன்ஸ், இந்த வீட்டோட நினைவுகள், இந்த வீடு உனக்கு ஃபேக்கா தெரியுது இல்லையா? ஞாபகம் இருக்கா இந்த வீட்டுல முதல் முறையா? நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்றேன்ல. நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லாத வரைக்கும் நான் சொல்றதை நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். எல்லாம் உனக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. சொல்லு. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நீங்க என் பக்கத்திலே வரக்கூடாது. இன்ஃபேக்ட் உங்க மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. பிரக்யா, இங்க பாரு, எந்த அளவுக்கு நீ பேசுறிய அந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனையாகும். தயவு செஞ்சு பேசாத பிரக்யா. விழிமூடினா நீயும் வருகிறா, விழித்திறக்கையில் ஏனோ மறைகிறாய். பிரிவினா நம்மை அறிகிறோம், அறிவதால் பின்பு இணைகிறோம். ஒரு நீ எந்த அளவுக்கு பேனிக் ஆகுறியோ அந்த அளவுக்கு கஷ்டம் உனக்குதான். நீ மூச்சை இழுத்து விடு, அது மட்டும் போதும். மெதுவா, பொறுமையா வா, மெதுவா வா. நீ முதல்ல இதுல உட்காரு, எதுவும் பேசாத. என் பக்கத்துல வராதீங்க. என் பக்கத்துல வராத. பிரக்யா மேம். நீ யாரு? நான் பிரக்யா மேமோட செக்ரட்டரி. நான் கீழே ஆக்ஷனுக்காக உங்களை கூட்டிட்டு போக வந்தேன். மேம்க்கு என்னாச்சு? மேமுக்கு காதல் ஆயிடுச்சு. பார்த்தா தெரியல, அவங்களால மூச்சு விட முடியல. நீ கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு போக சொல்லி டாக்டரை கூப்பிடு சீக்கிரம். நீ எதுவும் பேசக்கூடாது. என்ன ஊன்னு ஏதோ சொல்ல வர, ரைட்? நீ நின்னுகிட்டே இருக்க. சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வா. நான் சொன்னல எதுவும் பேசாதுன்னு. நீ எந்த அளவுக்கு பேனிக் ஆகுறீ அந்த அளவுக்கு உனக்கு மூச்சு அடைக்கும். வேண்டாம், உங்க அக்கறை எனக்கு வேண்டாம். நீங்க போங்க. நீங்க நடிக்கிறீங்க. என் முன்னாடி அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்கல்ல. இனிமே நீ மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் எதையும் கேட்க மாட்டேன். பிரக்யா, மெதுவா. என் முன்னாடி தயவு செஞ்சு இப்படி நடிக்காதீங்க. நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? உனக்கு புரிய மாட்டேங்குது பிரக்யா. ஏய் பிரக்யா, ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு. ஷிட். அஞ்சனா, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு அஞ்சனா. மேம், அது வந்து பிரக்யா மேம். அவங்கள ஆக்ஷனுக்காக கூப்பிட போயிருந்தேன். அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்களால மூச்சு விட முடியல. ஆனா அவங்க கூட ஒரு ஆளு இருந்தான். நீ அங்கேயே இரு. நான் இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். நான் பக்கத்துல ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹேவ் டு கோ. என்னோட விதியை ஏன் இப்படி எழுதியிருக்க? எல்லாத்தையும் கொடுத்தும் பறிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ரன்பீரை தவிர வேற யாருமே இல்லை. அதே மாதிரி ரன்பீருக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லை. நிறைய விஷயங்களை அடையணும்னா நிறைய விஷயங்களை இழந்துதான் ஆகணுமா? ரன்பீரோட அம்மா என்ன வெறுக்கிறாங்க. அவங்க என்ன ஏத்துக்காத வரைக்கும் ரன்பீர் அந்த வீட்டுக்கு திரும்ப போக மாட்டான். இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? உன்கிட்ட ஏதாவது வழி இருக்கும்ல, சொல்லு. குட் மார்னிங். என்னாச்சு ரன்பீர்? எத்தனை தடவை சொல்றது, இது சின்ன வீடு, பர்னிச்சர் இல்லாம இருக்க முடியாத. ஒவ்வொரு தடவையும் நான் இதுல வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப வலிக்குதா? இல்ல நான் சும்மா ஆக்டிங் பண்றேமா. அழறியா? இல்லையே.
நான் எதுக்கு அழ போறேன்? கண்ணுல ஏதோ தூசி கண்ணு தூசி விழுந்துருச்சா? ஆ, பிராச்சி, நீ இன்னும் கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 21st செஞ்சுரி, புரியுதா? என்னாச்சு, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் இல்ல. வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்த, ஆப்வியஸ்லி கண்ணுல தண்ணி வரதானே செய்யும். இந்த ஊர் முழுக்க நான் வெங்காயத்தை பேன் பண்ண போறேன் பாரு. வேற ஏதாவது பண்ணக்கூடாதா? உன் அழகான கண்கள்ல கண்ணீர் பாரு. சோபர், உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது? எதுவா இருந்தாலும் நான் பண்ற வெங்காயத்தை என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் வெட்டியிருப்பல, உனக்கு எதுக்கு அந்த வேலை எல்லாம்? ஆ, சரி, எங்க இருக்கு வெங்காயம் சொல்லு, நான் வெட்டுறேன். ரன்பீர் கிட்ட நான் வெங்காயம் வெட்டலன்னு சொல்லி இருந்தா நான் எதுக்காக அழுதேன்னு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அவங்க அம்மாவை நான் சந்திச்ச விஷயம், அவங்க என்னை திட்டின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா பாவம் அவன் ரொம்ப வருத்தப்படுவான். வெங்காயம் எங்க? வெங்காயம் எங்கன்னு சொல்லு, நானும் வெட்டுறேன். 2 பேரும் சேர்ந்து அழலாம்ல. ரன்பீர், கேன் யூ ஹக் மீ? Of course I can. இதெல்லாம் கேட்கணுமா என்ன? Come here. என்ன ஆச்சரியமா இருக்கு? பொதுவா பெண்கள்லாம் சோகமா இருந்தாதான் எமோஷனல் ஆவாங்க. ஆனா நீ வெங்காயம் வெட்டினதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆயிட்ட. ஓ ஸ்வீட். வெங்காயத்தை பேன் பண்ண போறேன்னு பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டேன். ஆனா இனிமே நம்ம வீட்ல எப்பவுமே வெங்காயம் மட்டும்தான். வெங்காய குழம்பு, வெங்காய பொரியல், வெங்காய சட்னி, இனிமேல் எல்லாமே வெங்காயம் மட்டும். சரியான பைத்தியம். அது எனக்கு தெரியுமே. உன் மேல பைத்தியமா இருக்கேன் நான். வெங்காயம் சாப்பிடலாமா? பிரக்யா பாரு, பிரக்யா பிரக்யா கண்ணை திறந்து பாரு. தயவு செஞ்சு மூச்சு விடு ப்ளீஸ். யாராவது டாக்டரை கூப்பிடுங்களா ப்ளீஸ். பிரக்யா, நான் இருக்கேன் இல்லையா? நான் ஏதாவது பண்றேன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? நான் கேக்குறேன். கண்ணை மூடாத பிரக்யா, என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. இது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா டாக்டர் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு கன நேர பிரிவையும் இங்கே ஒரு யுகமாகவே கழிக்கின்றேன். என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஓர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன். நீ இல்லை என்றால் நானும் இல்லை இங்கே. என் சுவாசமும் நீதானே. விழிமூடினான் நீ வருகிறாய். விழித்திறக்க எனும் மறைகிறாய். நில்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ மயக்கத்துல இருக்கான். தள்ளி போ. அங்க இருந்து தள்ளி போ. இவ டஸ்ட்னால அஞ்சனா, அவளை பாத்துக்க. டஸ்ட்னால அவ பாத்து பிடிங்க. ஆனா பிரக்யா அவ நீ மயக்க கூட மாட்டா. வெளியே வா. டாக்டர், நீங்க அவளை செக் பண்ணுங்க. மேம் ப்ளீஸ் கம் வித் மீ ப்ளீஸ். டாக்டர் கம் அவுட். Yeah, you don't worry, I'll take care. அவ கஷ்டப்படுறா. Okay. பிரக்யா, கம். நீ நல்ல ஹஸ்பண்ட் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரக்யாவுக்கு நீ பண்ண துரோகம் இருக்கே. டாக்டர் நல்லவர்ல, பிரக்யாவை குணப்படுத்திடுவார்ல. பிரக்யாவை விட்டு நீ விலகிறேன்னு டாக்டர் பிரக்யா நல்லதானே இருக்கா? நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு கேக்குதா? அவ ஏன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறா? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த டாக்டர் சரியான டாக்டரா தெரியல. ஒண்ணு நீங்க போங்க, இல்ல என்ன போக விடுங்க. மேம் நான் வேண்டாம், போறேன். நீ இங்கே இரு, நான் போறேன். டாக்டர் ப்ளீஸ். நிலைமை எப்படி இருக்கு? இன்ஜெக்ஷன் போட்டா போதும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லல. டோன்ட் வரி, இந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. மேம், நான் கீழே போய் கிளைண்ட்ஸை பாத்துக்கிறேன். ஓகே? என்ன நடக்குது டாக்டர்? அங்க என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு யாராவது சொல்றீங்களா? டாக்டர் சொல்லுங்க, அவ மயக்கத்துல இருக்கா இல்ல நீங்க மயக்கத்துல இருக்கீங்களா? யார் இந்த ஆளு? யாரும் இல்ல. டாக்டர் ஏதாவது பேசுங்க, அவன் நல்லா இருக்கா இல்லையா? சத்தம் போடுறத நிறுத்து, முதல்ல இங்க இருந்து போயிடு. தேங்க் காட், ஆக்ஷனுக்கு நான் கையோட பேக் கொண்டு வந்து நல்லதா போச்சு. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லன்னு வைங்க, இல்லனா இவங்க ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு போயிருக்கணும். அது ரொம்ப லேட்டா கூட ஆகலாம். காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ ஆயிருக்கும். பிரக்யா, டேக் a deep breath. இப்போ மூச்சு விட்டதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? நீ நல்லா இருக்கல்லம்மா? மேம் ப்ளீஸ் மேம். கம் வித் மீ ப்ளீஸ். டாக்டர் கம் அவனுக்கு அவுட். மூச்சு. நீ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். லெட் மீ டாக் டு ஹிம். நோ, இது ஏன் விஷயம் இல்ல, நானே பேசி முடிக்கிறேன்.
ஆக்ஷன் கண்டிப்பா நடக்கும் இல்லையா, ரைட்? எஸ். இல்ல, கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. அப்புறம் விஷயம் ரொம்ப பெருசுதான். அண்ணி திரும்பவும் இதே தான் சமைச்சிருக்கீங்களா? இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் நீ வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னு என்கிட்டயே சொல்லாத என்ன? இந்த வீட்ல எது சீப்பா இருக்கோ அதை தானே சமைச்சு போட முடியும். நான் சொன்ன சரிதானே? அப்புறம் நீங்க எதையோ சொல்லிட்டு இருந்தீங்களே, விஷயம் ஏதோ பெருசுன்னும் வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் ஏதோ தப்பான விஷயம் பண்ணிருக்கீங்க, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம மெத்தாலிக்கு தெரியாம இந்த வீட்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா என்ன? தப்பு பண்ணிருக்கோன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கீங்க தான். இல்லனா தனு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நிறுத்த மாட்டா. இங்க பாருங்க, தப்பு நடந்து போச்சு. அதாவது பிரக்யாவோட கார் ஆக்சிடென்ட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த காரை யார் ஆக்சிடென்ட் பண்ணது இது வரைக்கும் தெரியாது. அதாவது அவ ராக் ஸ்டாரோட ஒய்ஃப். அதுவும் இல்லாம இது ஹை ப்ரொஃபைல் கேஸ் வேற. அதையும் தாண்டி நிறைய பேரை சந்தேகப்பட்டு பிடிச்சாங்க வேற. அப்படி என்ன எதுவுமே கிடைக்கலையா? போலீஸ் கிடைச்சது வெறும் கார் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது காருக்குள்ள இருந்து பிரக்யா தானா வெளியே வந்தாளா இல்ல யாராவது பிடிச்சி இழுத்தாங்களா? கார் தானே ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல காரை ஆக்சிடென்ட் பண்ணாங்களா? எனக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ போலீஸ் தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இந்த மித்தாலி இல்ல. என் மூளை இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்கு. கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏன்னா எல்லா சஸ்பெக்டும் என் முன்னாடி தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரக்யா நம்ம லைஃப்ல திரும்பி வந்துட்டா இல்லையா? இப்போ உண்மை வெளியே வந்துதானே ஆகணும். உங்க த்ரில்லர் டிராமாவை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? உண்மை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? போலீஸ் எதுவும் ரிவார்டு அறிவிச்சிருக்காங்களா? பிரக்யாவை யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள புடிச்சிட்டு வந்தா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரோம்னு. அப்படி இருந்தா நீங்க போய் சொல்லிருங்க, தானு தான் மர்டர் பண்ணான்னு. அப்படின்னா நிஜமாலுமே பிரக்யாவோட கார் ஆக்சிடென்ட் பண்ணது நீதானா? நீதான் இந்த மர்டர் பிளான் போட்டதா? மித்தாலி அண்ணி அவ உங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா, அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தனு, மித்தாலி அண்ணி பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா என்ன? மித்தாலி அண்ணி பக்கத்து வீட்டுக்கு போய் எவ்வளவோ கிரைம் த்ரில்லர்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க மூளையும் கிரைம் ஆங்கிள் தான் இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் புது எபிசோடுக்கு ஏதாவது கதை எழுதி கொடுத்துட போறாங்க. அவங்க எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்க போறாங்க. மித்தாலி அண்ணி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஆக்சுவலி ரைட், என்னோட நாக்கு இருக்கே கரு நாக்கு, அதனால நான் சொல்றது எல்லாமே அப்படியே பழிச்சிரும். நீ என்ன சொன்ன? கருணாக்கா? அப்படின்னா எனக்கு நல்ல விஷயம் பண்ணேன்ப்பா. நீங்க நல்லா சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல விதமா பேசுவேன். இப்படி கொடுத்தா நான் என்ன சொல்றது? நாளைக்கு உனக்கு நான் பன்னீர் பண்ணி தரேன். என்ன மட்டர் பன்னீர் ஓகே தானே? சோ ப்ளீஸ் எனக்கு விஷ் பண்ணேன்ப்பா. அதாவது எனக்கு பெரிய லாட்டரி அடிக்கணும்னு. அந்த பணத்தை வச்சு நான் பெரிய மேன்ஷன் வாங்கணும். அந்த பெரிய மேன்ஷன்ல நீங்க எல்லாரும் என் கூடவே இருக்கணும். நீங்க மேன்ஷன்ல தான் இருக்கணும்னா நான் அதை எனக்காக கேட்டிருக்க மாட்டேனா? சாப்பாடு மட்டும் நீங்க ரொம்பவே நல்லா செய்றீங்க மித்தாலி அண்ணி. இதுக்கான அர்த்தம் இவ பொய் சொல்றாளா? இவளுக்கு கருணாக்கெல்லாம் இல்லையா? ஒருவேளை கருணாக்கு இருந்துச்சுன்னா பிரக்யாவோட நிஜமான கார் ஆக்சிடென்ட் மர்டர் பிளானா மாறி இருக்கும். ப்ளீஸ் ஆலியா, நீ அவங்களுக்கு புரிய வைக்காத சரியா? இதுக்கு மேல என்னால டென்ஷன் ஆக முடியாது. பிரக்யாவை என் முன்னாடி அவளை அவ்வளவு ரிச்சா பார்க்கவே என்னால முடியல. அவ இங்க நம்மள பழி வாங்க வந்திருக்கா. இப்ப அவகிட்ட எல்லா கார்டுமே இருக்கு. அத நம்ம பாத்துட்டு இருக்கணுமா என்ன? இல்ல ஆலியா, நாம அங்க போய் சில விஷயங்களை செட்டில் பண்ணி ஆகணும். அவகிட்ட எவ்வளவு கார்டு வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஃபைனல் கார்டை நாம தான் போடணும். மிஸ்டர் மெஹ்ரா, எனக்கு தெரியும் நீ வருவ, என்னை தடுத்து நிறுத்துவ, என்னை தள்ளி விட்டதுக்காக சாரி என்கிட்ட சொல்லுவ. எனக்கு புரியும். அது உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை தடுத்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சாரி சொல்லணுன்றதுக்காக நிறுத்தினேன்னு தோணுதா? ஐ டோன்ட் ஃபீல் சாரி. ஐ எம் ப்ரவுட் ஃபார் வாட் ஐ டிட். போதும் பிரக்யா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என் மேல ஏன் கோவமா இருக்க? இங்க பாரு, நீ இப்படி
தோற்றம் மாதிரி இருக்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா உன்னோட பிஹேவியர் இருக்கு பாரு, அதான் சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஏன் நீ எப்பவுமே என்கிட்ட கோவமாவே பேசுற? முதல்ல நீ என்கிட்ட பேசும்போது அன்பா பேசுவ, அதனாலதான் உன் பேரு நான் ஃபுகின்னு வச்சேன். நீ என் ஃபுகி. உங்க ஃபுகி இல்ல.